வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது பார்த்தீங்கன்னா, மதுரை டு தூத்துக்குடி. மதுரை டு தூத்துக்குடி அந்த செல்லக்கூடிய அந்த நாட்புற சாலை, அந்த 4 வழிச்சாலை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நமக்கு தெரியும், இந்த 4 வழிச்சாலைகள் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே நிறைய இடங்கள்ல இருக்குது. இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது நமக்கு தெரியும். அதுக்கு அந்த 4 வழிச்சாலைகளுக்கு டோல்கேட் இருக்குது. அந்த டோல்கேட்டில் கட்டணம் வசூல் செய்கிறாங்க. இப்படின்ற விஷயம் எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இந்த குறிப்பிட்ட மதுரை டு தூத்துக்குடி அந்த 4 வழி சாலையில முறையாக பராமரிப்பு பணிகள் செய்யவில்லை. அதுபோக அந்த டோல்கேட்டினுடைய அந்த 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 நாம்ஸ் படி பார்த்தீங்கன்னா, அந்த ரோடுகளினுடைய பராமரிப்புடைய நாம்ஸ் படி பார்த்தீங்கன்னா, அந்த ரோடுகளினுடைய 2 புறமும் இந்த செடிகளை, அந்த குறிப்பிட்ட மரங்களை நட வேண்டும், அதனை பராமரிக்க வேண்டும் என்ற ஒரு சரத்துகள் இருக்கிறது. அதுபோக அந்த டிவைடர் இருக்கு இல்லையா, அந்த நடுவில் இருக்கக்கூடிய டிவைடர் பகுதியிலையும் சில செடிகளை மரங்களை வளர்க்க வேண்டும், அதை முறையாக பராமரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அந்த சரத்துக்கள், அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதுபோக இந்த ரோடுகளை பராமரிக்கணும். அது குண்டு குழியுமா இருக்கக்கூடாது, அதில் இந்த முறையற்ற அப்நார்மல் பேக்கேஜ் இருக்கக்கூடாது. இது எல்லாமே இந்த டோல்கேட்டினுடைய மெயின்டெனன்ஸ்ல கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் ஒரு பொதுநலன் வழக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். திரு பாலகிருஷ்ணன் அப்படின்றவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநலன் வழக்கு அவர் தொடுத்திருந்தார். அந்த வழக்கிற்கான அந்த ஒரு தீர்ப்பானது நேற்று கொடுக்கப்பட்டது. நேற்று மதுரை நீதிமன்றத்தால் அது தீர்ப்பு வழங்கப்பட்டது. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட மதுரை டு தூத்துக்குடி அந்த 4 வழிச்சாலை அது முறையாக பராமரிக்கப்படவில்லை அப்படின்றது நிரூபணமாகிறது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட அந்த டோல்கேட், அந்த 2 டோல்கேட் இருக்குது. மதுரை டு தூத்துக்குடி செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா 2 டோல்கேட்ஸ் இருக்குது. அதில் மதுரையில இருந்து விமான நிலையத்தை தாண்டியவுடன் அங்கே ஒரு எல்லியாபுரம் அப்படின்ற ஒரு டோல்கேட் வரும். அதே மாதிரி தூத்துக்குடியை சென்றடைவதற்கு முன்பாக பாண்டியாபுரம், புதூர் பாண்டியாபுரம் டோல்கேட் அப்படின்னு 2 அந்த டோல் பிளாசா வரும். அந்த 2லையும் டோல்கேட் கட்டணம் வசூலிக்க கூடாது அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இப்ப என்னன்னா, இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்கி இருந்தும், இந்த மாதிரி மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பினை வழங்கி இருந்தும், இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தூத்துக்குடியில அந்த புதூர் பாண்டியாபுரம் டோல்கேட்ல கட்டணம் வசூலிக்கிறார்கள். தீர்ப்பு வழங்கி இருந்தும், அதற்கு தடை விதித்திருந்தும், அந்த தடையை மீறி, உத்தரவை மீறி மதுரையில அந்த புதூர் பாண்டியாபுரம் அப்படின்ற அந்த டோல்கேட்ல அவங்க கட்டணம் வசூலித்திருக்கிறார்கள். கட்டணம் வசூலித்திருக்கிறார்கள்னா என்ன? வண்டிகள் போகும்போது உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு எல்லாமே அந்த ஃபாஸ்டாக் இருக்குது. ஸோ அந்த ஃபாஸ்டாக்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த அமௌண்ட் பைசா டிடெக்ட் ஆயிரும். சரிங்களா? பைசா கம்ப்ளீட் டிடெக்ட் ஆயிரும். அது ஏன் அப்படின்னு கேட்டா, நாங்கள் அப்படிதான் வசூல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த டோல்கேட்ல இருந்து தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக மக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தீர்ப்பை பற்றி தெரிந்த மக்கள் அங்கே கூடி அங்கே ஸ்ட்ரைக் பண்றாங்க. அந்த புதூர் பாண்டியாபுரம் அப்படின்ற ஒரு டோல்கேட்ல, தூத்துக்குடிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி டோல்கேட்ல இன்னைக்கு தூத்துக்குடி மக்கள் எல்லாமே இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்றாங்க. இந்த லாரி உரிமையாளர்கள், லாரி ஓட்டுநர்கள் அனைவருமே அங்க இருந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. இப்ப என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட அந்த சாலையானது 2006ஆம் ஆண்டு ஒரு குறிப்பிட்ட அந்த கான்ட்ராக்டர்ஸ், ஒரு ஒப்பந்ததாரருக்கு கொடுக்கப்பட்டு, அந்த NHAI அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி, அவங்களால் ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டு அந்த அமைத்த பிறகு 2006இல் அந்த வேலை ஆரம்பிக்கிறார்கள். 2013இல் அந்த வேலை முடிவடைகிறது, பயன்பாட்டுக்கு வருகிறது. 23ஆம் ஆண்டு அந்த ஒப்பந்ததாரர் அந்த சாலையை சரியாக மெயின்டைன் செய்யவில்லை, பராமரிக்கவில்லை என்ற காரணம் கூறி இந்த நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, மத்திய அரசாங்கத்திற்கு கீழே இருக்கக்கூடிய NHAI அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒப்பந்ததாரரிடமிருந்து அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறார்கள். ரத்து செய்துவிட்டு NHAI நேஷனல் ஹைவேஸே இந்த டோல்கேட் கட்டண முறையை வசூலிக்க ஆரம்பித்தது. ஸோ அந்த ஒப்பந்ததாரர், அந்த கான்ட்ராக்டர் சரியா அதை பராமரிக்கல அப்படின்னு சொல்லி அவனை நீக்கிட்டு, இங்க அந்த ஒப்பந்ததாரரை நீக்கிட்டு இந்த நேஷனல் ஹைவேஸ் அவங்களே நாங்களே வசூல் பண்றோம் அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நேற்று வரை. இதுல அந்த பாலகிருஷ்ணன் அப்படின்றவர் இந்த வழக்கு தொடர என்னன்னா, இவங்களும் அதை பராமரிக்கவில்லை. இவர்களும் இந்த நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி அவங்களும் அந்த சாலையை முறையாக, அந்த ரோடை முறையாக
பராமரிக்கவில்லை, நாட்கர சாலையை பராமரிக்கவில்லை அப்படின்ற நிறுவனமாகி இருக்கிறது. அந்த மரங்கள் சொல்ற மாதிரி அந்த மரங்கள்லாம் வந்து சரியா பராமரிக்கவில்லை அப்படின்னு நிறுவனமாகிறது. இதற்காகத்தான் பொதுநல வழக்கானது தொடுக்கப்பட்டு அதற்கு நேற்று விசாரித்து நேற்று அதற்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி விசாரிக்கும் பொழுது இந்த NHA என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்கு தேவையில்லாதது, இந்த ஏன் நீங்கள் பராமரிக்கவில்லை என்று கேட்ட கேள்விக்கு அவர்கள் சொன்ன பதில், எங்களுக்கும் அந்த ஒப்பந்ததாரருக்கும் இடையே ஒரு தீர்ப்பாயம் மூலமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுக்கும் ஒப்பந்ததாரருக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன பேச்சுவார்த்தை சொல்லுங்க? மக்கள்கிட்ட இருந்து அந்த இடத்த வந்து அன்னைக்கு அபகரித்து தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ரோடு போட்டிருக்கிறீங்க. ரோடு போட்டு அது ஒரு பிரைவேட் காரன்ட்டு கொடுத்தாச்சு. அவன் அதை 10 வருஷம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். அதுல வந்து உள்ள என்ன அந்த ரோடு பராமரிக்கவில்லை, சரியா பராமரிக்கலன்னு சொல்லி நீங்க ஹைவேஸ் எடுத்திருக்கிறீங்க. இந்த ஹைவேஸ் நீங்களும் அதை பராமரிக்கவில்லை. பராமரிக்கலைன்னா 30% கட்டணம் தான் வசூலிக்கணும் அப்படின்னு ஒரு சரத்து இருக்கு. அதையும் அவங்க ஃபாலோ பண்ணல. அந்த முழு கட்டணத்தையும் அவர்கள் வசூலித்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இப்போ 90 ரூபா அப்படின்னு சொன்னா அதுல வந்து அவங்க எவ்வளவு வாங்கணும்? அதுல வந்து கிட்டத்தட்ட அதுல 1/3 அமௌண்ட், ஒரு 30% தான் வாங்கணும். ஒரு 30 ரூபா தான் வாங்கணும். அப்படின்னா அவங்க ஃபுல் அமௌண்ட்டே வாங்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ லாரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 400 ரூபா வரைக்கும் வரும். சரிங்களா? பராமரிப்பு இல்லாத ஒரு ரோடு. இப்போ அந்த பராமரிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்க, நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்பினை இப்போ கோர்ட்டினுடைய அந்த உத்தரவு வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுமா இல்லையா? இந்த மாதிரி NHA அந்த உத்தரவை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா அப்புறம் என்ன அர்த்தம் வந்து, இன்னைக்கு அதெல்லாம் மக்கள் வந்து இறங்கிட்டாங்க, மக்கள் வந்து போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இனிமேல் வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து கேட்டு பழகணும். அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மதுரையை சுற்றியே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 3 டோல்கேட்டுகள் இருக்கும். இந்த மாதிரி அதே சென்னையில இருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த செங்கல்பட்டு டோல்கேட், அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டோல்கேட் வரும். அதெல்லாம் வந்து கான்ட்ராக்டுகள் வந்து முறையாக, அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய அந்த மதுரவாயல் டோல்கேட், போரூர் டோல்கேட், அந்த போரூர் டோல்கேட்டும் வந்து ஒப்பந்தம் ஒரு முடிந்த நிலையில் இருக்கிறது. ஒப்பந்தம் முடிந்து விட்டது என்றால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அப்ஸ்ட்ராக்ட் வைக்க மாட்டாங்க. அப்ஸ்ட்ராக்ட் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க பாட்டு வண்டி போயிட்டே இருக்கலாம். அதுல வந்து அப்ஸ்ட்ராக்ட் இருந்தால்தான், அந்த தடை இருந்தால்தான், அந்த தடையானது இருந்தால்தான் நீங்கள் அதற்கு பே பண்ணணும். அப்படி அவங்க அந்த கான்ட்ராக்ட் இருந்தா அதுல வந்து அவங்க அதுக்கு அருகில் வந்து பேஸ்ட் பண்ணணும் அதனுடைய காப்பியை வந்து. இதெல்லாம் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நாம என்ன பண்ணலாம், நம்ம வாகனத்தை நாம் வந்து செலுத்தி கொண்டு போயிட்டே இருக்கலாம். அது அப்ஸ்ட்ராக்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பணம் வசூலிக்கக்கூடிய உரிமை இருக்கிறது. அப்படி இல்லாம யாராவது வசூல் பண்ணாங்கன்னா யாரோ லோக்கல் பாடி, யாரோ லோக்கல்ல இருக்கிறவங்க வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள், இல்லை அந்த நிறுவனத்தினரை அன்அபிஷியலாக வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். சரிங்களா? இப்ப என்னன்னா, இப்ப இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். இது மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய பராமரிப்பு செய்யப்படாம இந்த நாட்கர சாலைகள் இருக்கிறது. குறிப்பாக நீங்க எங்க சென்னையில இருந்து பெங்களூர் சென்றாலும் சரிதான், சென்னையில இருந்து நீங்க மதுரை சென்றாலும் சரிதான், இல்லை எங்கு சென்றாலும் இந்த நாட்கர சாலைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு ஒருக்க நீங்க என்ன பண்ணணும், சர்வீஸ் ரோட்ல போகணும். அந்த சர்வீஸ் ரோடு மெயின்டெனன்ஸ் இல்லாம இருக்கும். ஸோ என்ன அங்க ஏதாவது ஒரு பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பொதுவாக தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது அந்த தமிழ்நாட்டினுடைய ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அந்த பிரிட்ஜ் ஒர்க் நடைபெறுகிறதா, இல்ல இந்த NHA ஒர்க் நடைபெறுகிறதா, இல்ல அந்த குறிப்பிட்ட ஒப்பந்ததாரனுடைய வேலை நடைபெறுகிறதா என்றெல்லாம் ஒவ்வொரு சாலைகளினுடைய அந்த வேலையினுடைய பற்றி விவரங்களை நாம் தெரிந்தால்தான் நமக்கு தெரிய வரும். இருந்தாலும் என்ன ஒரு கண்டிஷன் கேட்டீங்கன்னா, டோல்கேட் வசூல் செய்யக்கூடாது. அதுதான் சரத்து. ஏன்னா நீங்க வந்து சாலையை பராமரிக்கிறீர்கள், இல்லை சாலை வந்து பயன்பாட்டிற்கு இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க டோல்கேட் வசூல் செய்யக்கூடாது. அப்படி வசூல் செய்தால் 30% தான் வசூல் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விதிமுறைகள் இருக்கிறது. ஆனால் அப்படி இல்லை. இன்னைக்கு எல்லா டோல்கேட்லையும் பார்த்தீங்கன்னா 100% வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சாலையானது துண்டிக்கப்பட்டு எல்லாரும் இன்னைக்கு சர்வீஸ் ரோட்ல போயிட்டு இருக்கோம். நீங்க இன்னைக்கு வந்து எங்க சென்றாலும் சரி, இன்னைக்கு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோட்ல செல்லக்கூடிய ஒரு அவல நிலை தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த டோல்கேட், இந்த நாட்புற சாலை அப்படின்னு வரும் பொழுது நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஈவன் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டோல்கேட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே குவாலிட்டியாக அவங்க வந்து ஒரு மெயின்டைன் செய்யணும். ஒரு நீட் அண்ட் கிளீனாக அவங்க அதை மெயின்டைன் செய்யணும். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குதா, பராமரிக்கலைன்னா உடனடியாக நீங்கள் புகார் தெரிவிக்கலாம். உடனடியாக ஏன்னு நம்ம கேட்கலாம், புகார் தெரிவிக்கலாம், வழக்கு தொடுக்கலாம். என்ன இதற்கு ஒரு கீயா என்ன பண்ணாலும் கேட்டாங்கன்னா பணம் செலுத்த மாட்டேன் என்று நாம் தெரியப்படுத்தலாம். இப்போ ஒரு கோர்ட் உத்தரவு சொல்லியுமே
கேட்கல அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம என்ன சொல்றது? அப்ப மக்கள் வந்து கண்டிப்பா போராடதான செய்வாங்க. இப்படி போராடக்கூடிய மக்களை வந்து காவல்துறை வந்து கட்டுப்படுத்தினால் அது முறை அல்ல, அது தர்மம் அல்ல. சரிங்களா? அந்த இடத்துல வந்து என்ன, சட்டம் துணையாக இருக்கும் பொழுது மக்கள் துணிந்து கேள்விகள் கேட்கலாம். நன்றி நண்பர்களே.